வணக்கம் நேயர்களே. கடந்த நிகழ்ச்சியில் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எவ்விதம் அணுக வேண்டும் என்பதற்கான 7 அடிப்படை படிகளை சிந்திக்க தொடங்கினோம். குறிப்பாக ஜெபத்தோடு தொடங்குங்கள் என்ற முதல் படியை பற்றி ஆழமாக பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம் மனக்கண்களை திறக்காமல் இந்த தெய்வீக புஸ்தகத்தின் அதிசயங்களை நம்மால் கிரகிக்க முடியாது என்பதை உணர்ந்தோம். இன்று நாம் இரண்டாவது மிக முக்கியமான படிக்குள் நுழையப் போகிறோம். வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். இது கேட்பதற்கு மிகவும் எளிமையாக தோன்றலாம். ஆனால் வேதத்தை எப்படி கற்றுக்கொள்வது என்று கேட்டால் அதற்கு பதில் வேதத்தை வாசியுங்கள் என்பதுதான். இன்று நாம் இதை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் ஒரு பாட புத்தகம் அல்ல, அது உங்களோடு பேச துடிக்கும் ஒரு உயிருள்ள நபர். இன்று நாம் இந்த வார்த்தைகளை ஆராயும் போது தேவன் உங்கள் வாழ்வின் திசையையே மாற்ற காத்திருக்கிறார். வாருங்கள், ஆர்வத்தோடும் எதிர்பார்ப்போடும் இன்றைய வேத ஆராய்ச்சியை கேட்போம். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேத புத்தகத்தை வாசிப்பதற்கான அடிப்படையான 7 படிகளை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்திக்க துவங்கினோம். மீண்டும் ஒரு முறை அவளை நினைவுபடுத்துகிறேன். ஜெபத்தோடு தொடங்குங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேத வசனங்களை ஆராயுங்கள், வேதத்தை தியானியுங்கள், பரிசுத்த வேதத்தை பற்றி மற்றவர்கள் எழுதியவற்றை வாசியுங்கள், வேதத்திற்கு கீழ்ப்படியுங்கள், வேத வசனங்களை மற்றவர்களுக்கு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவரே வேத வசனங்களை நமக்கு தந்திருப்பதால் அவரே அதை நமக்கு விளக்கி காட்ட வேண்டும். இந்த காரணத்தினால் வேதத்தை நாம் வாசிக்க துவங்கும் முன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். இப்படி செய்வதை நீங்கள் மிகவும் எளிமையானதாக நினைக்கலாம். பல வருடங்களுக்கு முன்பு ஒருவர் புகழ்பெற்ற ஷேக்ஸ்பியர் அறிஞரிடத்தில் வந்து ஷேக்ஸ்பியரை எப்படி கற்றுக்கொள்வது என்று கேட்டார். அதற்கு அவருடைய பதில் மிக குறுகியதாக இருந்தது. அதாவது, ஷேக்ஸ்பியரை வாசியுங்கள் என்று சொன்னார். நானும் உங்களிடத்தில் அதே காரியத்தை தான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேதத்தை வாசியுங்கள். வேதம் என்ன சொல்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் வேதத்தை வாசியுங்கள். எந்த ஆசிரியர் உங்களுக்கு கொடுக்கும் விளக்கங்களுக்கும் மேலாக வேதம் தானே என்ன சொல்லுகிறது என்பதை நீங்களே வாசிப்பது மிகவும் முக்கியமானது. டாக்டர் ஜி கேம்பல் மார்கன் என்ற வேத பண்டிதர் வேதத்தின் மீது மிக அற்புதமான மற்றும் நமக்கு உதவி செய்யக்கூடிய வியாக்கியானங்களை எழுதியிருக்கிறார்கள். உண்மையில் வேதத்தின் 66 புத்தகங்கள் மீதும் அவர் தொடர்ச்சியான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இவை வேதாம கல்லூரி மாணவர்கள் பலருடைய கல்வியிலே மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வேதத்தின் ஒரு புத்தகத்தின் மீது விளக்க உரை எழுத பேனாவை எடுக்கும் முன்பு அவர் அந்த புத்தகத்தை 50 முறை முழுமையாக வாசித்துவிட்டு தான் எழுதுவாராம். எனவே நல்ல காரியத்திலே நாம் நேரம் செலவழிப்பது குறித்து சோர்வடையக்கூடாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசியுங்கள். முதல் முறை புரியவில்லை என்றால் 2வது முறை வாசியுங்கள். 2வது முறையும் புரியவில்லை என்றால் 3வது முறை வாசியுங்கள். தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வாசித்து கொண்டே இருங்கள். தேவனுடைய வார்த்தையின் உண்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நெகேமியா புத்தகத்திலே மிகவும் சுவையான ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதி. யூதர்கள் 70 வருடங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தார்கள். அவர்களிலே பலர் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை கேட்டதே இல்லை. நியாயப்பிரமாண புத்தகம் அந்நாட்களிலே அதிகம் பழக்கத்தில் இல்லை. 100 விதமான மொழிபெயர்ப்புகள் இருக்கவில்லை. புதியவை தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டும் வரவில்லை. அந்நாட்களிலே 1 அல்லது 2 பிரதிகள் மட்டுமே இருந்திருக்கும். எஸ்ராவிடம் அவ்வாறு ஒரு பிரதி இருந்தது. அவர் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக நின்று அதை வாசித்தார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள்.
அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இந்த வசனங்களின்படி லேவியர்களிலே சிலர் ஜனங்கள் இடையே பல்வேறு இடங்களிலே நிறுத்தப்பட்டிருந்தார்கள் என்று நினைக்கிறேன். எஸ்ரா ஒரு பகுதியை வாசித்த பிறகு நிறுத்தி கேட்ட ஜனங்கள் தங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த லேவியர்களிடத்தில் கேள்வி கேட்க வாய்ப்பளித்தார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் வெறுமனே வார்த்தை வாசித்தது மட்டுமல்ல, ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி செய்தார்கள். நாமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு பல இடையூறுகள் இருக்கின்றன. மிகப்பெரிய இடையூறு சபைதான். ஆளுகை குழுக்கள், அமைப்புகள், விருந்துகள், பொழுதுபோக்குகள், விளம்பர திட்டங்கள், வருமான வளர்ச்சி திட்டங்கள் என்று ஈடுபாடு கொள்ளும் பல சபைகளிலே தேவனுடைய வார்த்தையையே கையாள்வதில்லை. சில சபைகளிலே செய்தி நேரங்களை விட அறிவிப்பு நேரம் அதிகமாக இருக்கிறது. பிரசங்க நேரங்கள் குறைக்கப்படுகிறது. சில சபைகளிலே செய்திக்கு பதிலாக ஜனங்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி பேசும் நேரத்தை வைக்கிறார்கள். இதைவிட முட்டாள்தனமானது எதுவும் இருக்காது என்று நாம் சொல்லலாம். ஆனால் வேதத்தை வாசிக்கவோ படிக்கவோ விரும்பாத சோம்பேறி போதகர்களுக்கு இது ஒரு நல்ல சாக்கு. சபை உறுப்பினர்கள் தான் வேதத்தை பற்றி மிகவும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இன்று பல இடங்களிலே பார்க்க முடிகிறது. எனவே தான் ஒவ்வொரு ஆண்டும் வேதத்திலிருந்து ஒரு புத்தகத்தை கற்றுக்கொள்ள திட்டங்கள் செய்து வேதாகம தேர்வு நடத்துகிறோம். நீங்களும் உங்கள் சபையாக, குடும்பமாக, உங்கள் தெருவாக இந்த தேர்வுகளிலே பங்கு பெற முடியும். சரி, சராசரி சபைகளிலே பல வருடங்களாக வேதம் சரியாக போதிக்கப்படுகிறதில்லை. நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினுள் ஆழமாக போக வேண்டும். நமக்கு பிரியமான சில வசனங்களை மட்டும் வாசிப்பதல்ல, முழு வேதாகமத்தையும் வாசிப்பது தான் முறையானது, மேலும் சிறந்தது. அதுவே வேதத்தை தெரிந்து கொள்ள ஒரே வழி. அருமையான சகோதரனே, சகோதரியே, அதுவே தேவனுடைய வழிமுறை. வேதத்தை முழுமையாக வாசித்த பின் வேதத்தை படிப்பதை குறித்து ஆமோஸ் ஆர் வெல்ஸ் என்பவர் எழுதியுள்ள சில வரிகளை வாசிக்கிறேன், கவனியுங்கள். துண்டு துண்டாக இங்கும் அங்கும் வாசித்து நான் என் வேதத்தை நன்றாக தெரிந்திருக்கிறேன் என்று நினைத்தேன். இப்போது யோவானிலிருந்து சிறிது, மத்தேயுவிலிருந்து சிறிது, இப்போது ஆதியாகமத்திலிருந்து ஒரு பகுதி, ஏசாயாவின் சில அதிகாரங்கள், 23ஆம் சங்கீதம் போன்ற சில சங்கீதங்கள், ரோமர் 12, நீதிமொழிகள் 1. ஆம், நான் வார்த்தையை தெரிந்திருக்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் முழுமையாக வாசிப்பது வேறொன்று என்று தெரிந்தது. வேதத்தை முழுவதும் வாசிக்கும்போது வழி புதியதாக இருந்தது. வேதத்துடன் விளையாடுபவர்களே, இங்கும் அங்கும் தொட்டு தொட்டு பார்ப்பவர்களே, மண்டியிடுவதற்கு முன் சோர்வுடன் அவசரமாக ஜெபம் செய்கிறவர்களே, எழுத்துக்களின் கிரீடத்தை வேறு எந்த புத்தகத்தையும் நடத்தாத விதமாக நடத்துகிறவர்களே, துண்டு பத்திகளாக பொறுமையின்றி ஒரு பார்வை செய்வதை விட்டு மதிப்புக்குரிய முறையை முயலுங்கள். அகன்ற நிலையான பார்வையை முயற்சி செய்யுங்கள். ஆம், வேதத்தை முழுவதும் வாசிக்கும்போது நீங்கள் ஆச்சரிய ஜெபத்தில் மண்டியிடுவீர்கள். ஆம், வேதத்தை ஆராயுங்கள். கவனித்தீர்களா? இது எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகள். பல வருடங்களுக்கு முன்பு ஒருவர் டாக்டர் ஜி கேம்பல் மார்கன் அவர்களிடத்தில் வந்து, நீங்கள் தேவனால் அபிஷேகம் பெற்றவரை போல பேசுகிறீர்களே என்றார். அதற்கு மார்கன் அவர்கள் என்ன பதிலளித்தார் தெரியுமா? அபிஷேகம் என்பது 95% வேர்வைதான் என்று பதில் கொடுத்தார். வேதத்தை ஆராய வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் நம் உழைப்பால் நாமே பெறக்கூடிய ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார் என்பதை உணர வேண்டும். சரி, அது ஒரு வேதாகம கல்லூரி. பலவிதமான இளைஞர்கள் வகுப்பில் இருந்தார்கள். அவர்களிலே சிலர் மிகவும் பக்தி உள்ளவர்களாக தோன்றினார்கள். காலப்போக்கிலே தான் அவர்கள் உண்மையிலே யார் என்று அறியப்பட்டார்கள். முதலில் பேராசிரியர்கள் அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய பக்தி முகமூடிக்கு அடியில் தேவனுடைய வார்த்தையை பற்றிய பெரும் அறியாமையும் வெறுமையும் இருந்தது. சிலர் தேர்வுக்கு முந்தைய இரவு படிக்க மாட்டார்கள். எப்பொழுதும் ஜெபக்கூட்டம் அல்லது வேறு ஊழியம் என்று சாக்கு சொல்வார்கள். அவர்களிலே சிலர் இரவிலே வேதத்தை தலையணைக்கு அடியிலே வைத்து படுத்தால் தூக்கத்திலே இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் பெயர்கள் தலையணையை தாண்டி தலைக்கு வந்துவிடும் என்று நம்பியது போல தோன்றியது. ஆனால் உண்மையிலே அப்படி எதுவும் நடக்காது. நாம் உழைத்து
தேவனுடைய வார்த்தையை ஆராய வேண்டும். போதகர் ஒருவர் கல்லூரியில் படிக்கும் பொழுது அவரது சக மாணவர் ஒருவர் அவர்கள் ஆசிரியரிடத்தில், டாக்டர், நீங்கள் கொடுத்த பகுதி மிகவும் காய்ந்து போனதாக இருக்கிறது என்றார். அதற்கு பேராசிரியர் ஒரு கணமும் தயங்காமல், அப்படி என்றால் உன் நெற்றியின் வேர்வையால் சிறிது அதை ஈரப்படுத்திக்கொள் என்றார். ஆம், வேதத்தை ஆராய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. தேவனுடைய ஆவியானவர் சோம்பேறிகளுக்கு உண்மையை வெளிப்படுத்த மாட்டார் என்று நினைக்கிறேன். லாகரிதம், ஜியாமெட்ரி அல்லது கிரேக்க மொழி போன்ற பாடங்களை இரவிலே ஒரு அதிகாரம் வாசித்து விட்டு தூங்கச் செல்வதால் அதை கற்றுக்கொள்ள முடியாது. இப்போது நான் சொல்வதை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். பலர் வேதத்தை முறையாக முழுமையாக வாசிப்பதற்கு பதில் ஏதோ ஒரு புத்தகத்தில் வருகிற தியான பகுதியை மட்டும் வாசித்து விட்டு செல்லும் பழக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு தியான பகுதிகளை மட்டும் வாசித்து செல்பவர்கள் வேதத்தை குறித்து மிகவும் குறைந்த அறிவுள்ளவர்களாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிறப்பு கூட்டத்தில் பேசுவதற்காக ஊழியர் ஒருவர் ஒரு பட்டணத்திற்கு சென்றிருந்தார். அந்த நாட்களிலே அங்கே அவர் ஒரு குடும்பத்துடன் ஒரு வாரத்திற்கு மேலாக தங்க வேண்டியது இருந்தது. ஒவ்வொரு காலை உணவு நேரத்திலே ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு தியான பகுதி ஒன்று வாசிக்கப்படும். துரதிருஷ்டவசமாக காலை உணவு எப்பொழுதும் தாமதமாகும். சிறு பிள்ளைகள் இருவர் பள்ளிக்கு அவசரமாக கிளம்புவார்கள். வாசிக்கப்பட்டது என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது என்று உறுதியாக சொல்லலாம். அப்பா வேலைக்கு கிளம்ப வேண்டும் என்பதால் வாசிப்பை மிக குறைவாகவே வைப்பார். எப்பொழுதும் இன்று நேரம் இல்லாததால் இந்த பழக்கமான பகுதியை வாசிக்கிறேன் என்று சொல்லுவார். உண்மைதான், நேரமே இல்லை. தியான பகுதி முடிந்ததும் பிள்ளைகள் இருவரும் துப்பாக்கி குண்டு போல மேஜை விட்டு ஓடுவார்கள். அப்பா அவர்களை விட சற்று மெதுவாக வெளியேறுவார். அம்மா பாத்திரங்களுடன் தனியே இருப்பார். வாசிக்கப்பட்டது அவர்களுக்கும் காதலே விழுந்ததா இல்லையா என்பது சந்தேகம். அப்போதே அங்கே தங்கியிருந்த போதகர் தன்னுடைய வீட்டிலே காலை குடும்ப ஜெப நேரம் இவ்வாறு இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்தார். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே வேதத்தை முறையாக வாசிக்க ஊக்குவித்தார். அந்த வாசிப்பு தான் பயன் தருவது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, வேத வசனங்களை வாசிக்காமல் வெறும் தியான பகுதிகளை மட்டும் பல புத்தகங்களிலிருந்து வாசித்துவிட்டு நான் தனி தியானம் செய்தேன் என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலர் காலையில் எனக்கு மிகவும் அவசரம், எனவே நான் இரவிலே நாள் முடிந்த பிறகு வேதம் வாசிப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்களும் படுக்கைக்கு செல்லும் நேரத்தில் ஒரு கால் ஏற்கனவே படுக்கையில் இருக்கும், மேலும் ஒரு கண் மூடிக்கொண்டிருக்கும். அப்பொழுது ஒரு வேத பகுதியை திறந்து வாசிப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கணிதத்தை அப்படி கற்றுக்கொள்ள முடியாது, இலக்கியத்தை அப்படி கற்றுக்கொள்ள முடியாது, பரிசுத்த வேதத்தையும் அப்படி கற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையை ஆராய வேண்டும். நேரம் ஒதுக்கி கவனத்துடன் வாசிக்க வேண்டும். நேரம் இல்லை என்றால் அதை திட்டமிட்டு உருவாக்கி கொள்ளுங்கள். அரை மணி அல்லது 1 மணி நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் ஒழுங்கற்றவர்களானால் ஒரு நாள் அரை மணி நேரம், அடுத்த நாள் 5 நிமிடங்கள், மறுநாள் 2-3 மணி நேரம் உங்கள் திட்டத்திற்கு ஏற்ப என்று சொல்லுவீர்கள். நானும் ஒரே விதியை எல்லாருக்கும் விதிக்கவில்லை, ஆனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்க வேண்டும். சிறுவர்களும் வேதத்தை தாங்களாகவே வாசிக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும். குடும்பமாக ஒன்றாக வேத தியானம் செய்ய வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். உண்மைதான், நல்லதுதான். கர்த்தர் வழி நடத்தினால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். ஆனால் 20 வருடங்கள் அப்படி செய்து நீங்கள் வேத அறிஞர்களாக முடியாது. தனிப்பட்ட முறையில் தேவனுடைய வார்த்தையை ஆராய வேண்டும். இங்கிலாந்தை சேர்ந்த போதகர் ஜான் வெஸ்லி ஒரு புத்தகத்தின் மனிதர் என்று சொல்லப்பட்டார். அவர் எப்படி ஆனார்? காலை 4 அல்லது 5 மணிக்கு எழுந்து 5 மொழிகளிலே வேதத்தை வாசிப்பாராம். நம்புங்கள், அவர் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்தார். நாமும் ஆராய வேண்டும். வேதத்தின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை தினமும் முறையாகவும் ஜெபத்துடனும் கற்றுக்கொண்டு அதன் வல்லமையால் வாழ்க்கையை மாறிய பல பேர் உண்டு. இப்படி மாற்றப்பட்ட உண்மையான அற்புதமான சில சரித்திர நபர்களின் உதாரணங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இவர்கள் எல்லாரும் வேதத்தை வாசிப்பதை ஒரு சடங்காக இல்லாமல் தேவனோடு உறவாடும் வழியாக வைத்திருந்தார்கள். ஹட்சன் டெய்லர் சீனாவிலே மறைவிட மிஷனரி என்று அழைக்கப்பட்டார்.
இவரது காலம் 1832 முதல் 1905 வரை. இவர் தமது 17வது வயதிலே ஒரு நாள் தன்னுடைய தாயின் ஜெப அறையிலே தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு திடீரென்று விழிப்பு வந்தது. வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்ற உந்துதல் கிடைத்தது. உடனே அந்த அறையிலே இருந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். யோவான் 15:16 மூலமாக தேவன் அவரோடு பேசினார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்பதுதான் அந்த வசனம். இந்த வசனம் அவரோடு தெளிவாக பேசியது. அன்றைக்கு சீனாவுக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். தினமும் வேதாகமத்தை முறையாக வாசித்து குறிப்பெடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். பின் சீனா சென்றார். சீனாவிலே 50 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 18,000க்கும் மேற்பட்ட சீனர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். 1000க்கும் மேற்பட்ட ஊழியக்காரர்களை பல இடங்களுக்கு அனுப்பினார். தேவனுடைய வார்த்தையும் ஜெபமும் என் 2 கைகள், இவை இல்லாவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் அடிக்கடி கூறுவாராம். வேதத்தை முறைப்படி வாசித்து தெரிந்ததால் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்தீர்களா? அது மட்டுமல்ல, D.L. மூடியை பற்றி நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் 1837 முதல் 1899 வரை வாழ்ந்தவர். அமெரிக்காவின் மாபெரும் எழுப்புதல் பிரசங்கியார் என்று இவர் சொல்லப்படுகிறார். இவர் கல்வி அறிவு இல்லாதவர். 5ஆம் வகுப்பு வரை தான் படித்திருந்தார். ஒரு நாள் இவரது ஞாயிறு பள்ளி ஆசிரியர் இவருக்கு யோவான் 3:16 விளக்கி சொன்னார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் மூடியின் மனதை தொட்டது, அவரை சிந்திக்க செய்தது. அவர் மனம் மாறினார். அதன் பின் அவர் தினசரி வேதாகமத்தை ஆர்வத்துடன் வாசிக்க ஆரம்பித்தார். அவருக்கு சரியாக எழுத தெரியாது. ஒரு எழுத்தாளரை வைத்து குறிப்பெடுத்து கொண்டார். 1870களிலே சிக்காகோவிலே பெரிய தீ விபத்து நேர்ந்தது. அதில் 1,00,000 பேருக்கு மேலானோர் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருக்கும் மூடி உதவி செய்தார். வேதாகமத்தை அவர்களுக்கு போதித்தார். அவர் வாழ்நாளிலே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அவருடைய பிரசங்கத்தாலே மனம் திரும்பினார்கள் என்று கூறப்படுகிறது. வேதம் என்னை வைத்திருக்கவில்லை, நான் வேதத்தை வைத்திருக்கிறேன். அதனால்தான் என் வாழ்க்கை மாறவில்லை, நான் மாற்றப்பட்டேன் என்று கூறினார். மூடியின் இந்த வார்த்தைகள் அடிக்கடி பலரால் மேற்கோள் காட்டப்படுகிறது. நாம் எவ்வாறு இருக்கிறோம்? வேதாகமத்தை வாசித்து நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்லை என்றால் நாம் வேதாகமத்தை சரியாக வாசிக்கவில்லை என்றுதான் பொருள். வேதாகமத்தை கருத்தோடு வாசித்து அது கூறும் சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ திட்டமிடுவோமா? நம் இந்திய மண்ணின் மைந்தரான சாது சுந்தர் சிங்கை உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவர் சீக்கிய குடும்பத்திலே பிறந்தவர். இயேசுவை வெறுத்து வேதத்தை கிழித்து எறிந்தவர் தன்னுடைய 15வது வயதிலே வாழ்க்கையிலே வெறுப்படைந்து தற்கொலை செய்ய முடிவு செய்தார். ரயில் தண்டவாளத்திலே போய் படுத்து கொண்டார். அதிகாலை 4:30 மணிக்கு இயேசு அவருக்கு தரிசனமாகி நான் உனக்காக மரித்தேன் என்று கூறினார். வீட்டிற்கு சென்று வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கிலே வேதத்தை வாசித்து ஜெபித்தார். காவி உடை அணிந்து காலணி இல்லாமல் இமயமலை, திபெத், இந்தியா முழுவதும் நடந்து சென்று சுவிசேஷம் அறிவித்தார். மிக அதிகமாக துன்பப்பட்டார். பலமுறை சிறை சென்றார். இவரை விஷம் வைத்து கொல்ல முற்பட்டார்கள். ஆனால் வேத வாக்குறுதியால் தப்பினார். அவர் சொல்லும் வாசகம் இதுதான்: பரிசுத்த வேதம் ஒரு புத்தகம் அல்ல, அது உயிருள்ள நபர். இயேசுவே அதில் பேசுகிறார். வேதாகமத்தை உயிருள்ள புத்தகமாக நீங்கள் கருதுகிறீர்களா? நீங்கள் வேதாகமத்தை திறந்து வாசிக்கும் பொழுது இயேசு உங்களோடு பேசுவதை உணர்கிறீர்களா? இயேசுவே உம்முடைய வேத வசனங்கள் மூலமாக என்னோடு பேசும் என்று மனமாற வேண்டுதல் செய்துவிட்டு வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். இயேசு உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பைன்ஸின் பிரபலமான பிலிப்பிட் சிறையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். பெட்ரோ மனலோ என்பவர் ஒரு கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை அனுபவித்தார். ஆனால் அவர் சிறையில் இருந்த நாட்களிலே அங்கே இருந்து ஒரு கிழிந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து அதை ஆழமாக தியானித்தார். அது மட்டுமல்ல,
வாசித்ததை மற்ற கைதிகளோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். சில நாட்களிலே முழு சிறையும் மாறியது. கைதிகள் தங்களுக்குள் சண்டையிடுவதை நிறுத்தினார்கள். வேதாகமத்தை ஒழுங்காக வாசிக்க ஆரம்பித்தார்கள். பெட்ரோ மணலோ 25 ஆண்டுகள் கழித்து விடுதலையான பொழுது சிறை அதிகாரி, இந்த மனிதன்தான் எங்கள் சிறையை சொர்க்கமாக மாற்றினான் ஒரு வேத புத்தகத்தால் என்று சொன்னார். இவர்கள் எல்லாருக்கும் பொதுவான ரகசியம் ஒன்றே. இவர்கள் எல்லாரும் வேதத்தை படிப்பதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. வேதத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். வாசித்த சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டினார்கள். நீங்களும் தினமும் காலையிலே எழுந்ததும் வேதத்தை வாசியுங்கள். அன்று முழுவதும் மனதுக்குள்ளே அதை தியானித்து கொண்டே இருங்கள். வாசித்த சத்தியத்தை இருதயத்திலே பதித்து கொண்டு அதன்படி அன்று நாம் வாழ்கிறோமா என்று உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் உங்கள் பெயரும் இந்த பட்டியலிலே வரும். 1 கொரிந்தியர் 15:58 பாருங்கள். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் வல்லமையாக பயன்படுத்தட்டும். வேதத்தை முறைப்படி வாசித்தால் நமக்கு கிடைக்கும் சில நன்மைகளை கூறுகிறேன், கவனியுங்கள். வேதம் பாவத்தை வெல்ல உதவி செய்கிறது. சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று வாசிக்கிறோம். நாம் வேத வசனங்களை மனதிலே வைத்திருந்தால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். நினைவாலும் பேச்சாலும் செய்கையாலும் தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்றே நம் நோக்கம் இருக்கும். வேதம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் தருகிறது. சங்கீதம் 119:105 என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும், கர்த்தரின் சித்தம் என்ன என்பதை வேத வசனங்கள் நமக்கு விளக்கி சொல்கின்றன. ஹட்சன் டெய்லர் அவர்கள் யோவான் 15:16 வாசித்துவிட்டு சீனாவுக்கு சென்றதை நாம் கேட்டோம் இல்லையா? ஒரு வசனம் அவர் வாழ்க்கையையே மாற்றி போட்டது. அது மட்டுமல்ல, வேத வசனம் மனதிற்கு அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. பிலிப்பியர் 4:6-7 கவனியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அது மட்டுமல்ல, ஜார்ஜ் முல்லர் அவர்கள் பணம் இல்லாத நாட்களிலேயும் வசனத்தை உறுதியாக பற்றி கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு நாள் கூட அவரை தவிக்க விடவில்லை. அது மட்டுமல்ல, வேதம் நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்துகிறது. ரோமர் 10:17 என்ன சொல்கிறது? ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க விசுவாசம் பெருகும். படிப்பறிவில்லாத டிஎல் மூடியும் விசுவாசத்தினாலே எத்தனை பேரை மனம் திரும்ப வைத்தார்கள் என்று பார்த்தோம் இல்லையா? ஐயோ, எனக்கு கல்வி அறிவில்லையே, எழுத தெரியாதே என்று அவர் துவண்டு விடவில்லை. விசுவாசத்தினாலே அவர் எழும்பி பிரகாசித்தார். இறுதியாக இயேசு சொன்னதையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உணவில்லாமல் ஒரு நாள் கூட உடலால் வாழ முடியாது. அதுபோல வேதாகம வார்த்தை என்னும் உணவில்லாமல் ஆத்துமா சோர்வடையும். ஆவிக்குரிய வாழ்க்கை துவண்டு போய்விடும். இன்று முதல் தினமும் 30 நிமிடங்களாவது வேதத்தை வாசியுங்கள். ஒரு வருடத்திலே உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். உங்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க என்று நாங்கள் குறிப்பாய் சில நிமிடங்களை ஒதுக்கி வைத்து கவனமாய் வேத வசனங்களை வாசித்து அதன் மூலமாய் நீர் எங்களோடு பேசுவதை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் விசுவாசிக்கவும் கீழ்ப்படியவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்று எங்களோடு கூட வேத ஆராய்ச்சியிலே பங்கு பெற்று இப்படிப்பட்ட தீர்மானத்தை செய்த அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இது உண்மையாகட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவர்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ, தேவ வாக்கை இருதயத்தில் வைக்க வேண்டும். ஆப்ஷன் பி, அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும். ஆப்ஷன் சி, ஜெபிக்க வேண்டும். நேயர்களே, பொறுமையாக பார்த்தீர்களா? இன்று நாம் சிந்தித்த சத்தியங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிக முக்கியமான அஸ்திவாரமாகும். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது என்பது ஏதோ ஒரு கடமையோ அல்லது சடங்கோ அல்ல. அது நம் ஆத்மாவிற்கான உணவு. வேதாகமத்தை அங்கும் இங்குமாக தொடாமல் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முறையாகவும் முழுமையாகவும் வாசிக்க பழகுங்கள். அபிஷேகம் என்பது 95% வியர்வை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சோம்பேறித்தனத்தை தவிர்த்து கவனத்தோடும் உழைப்போடும் வேதத்தை ஆராயுங்கள். ஹட்சன் டெய்லர், டிஎல் மூடி மற்றும் சாது சுந்தர் சிங் போன்றோரின் வாழ்க்கையை மாற்றிய அதே வல்லமையுள்ள வார்த்தைகள் இன்று உங்கள் கையிலும் இருக்கிறது. இந்த வேதமே உங்கள் பாவத்தை வெல்ல உதவும், வாழ்க்கைக்கு வழிகாட்டும், மனதிற்கு அமைதி தரும் மற்றும் உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தும். வெறும் தியான பகுதிகளை மட்டும் வாசித்துவிட்டு திருப்தி அடையாமல் நேரடியாக தேவனுடைய வார்த்தையினுள் ஆழமாக செல்லுங்கள். ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் வேதத்திற்காக ஒதுக்குங்கள். அது உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இந்த வேத வசனங்கள் உங்கள் இதயத்தில் வேரூன்றி நீங்கள் கர்த்தருடைய கிரியையிலே பெருகுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7.